முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா. பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூடம் ஏற்றி வழிபாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா. பக்தர்களின் வருகையின்றி அஸ்திர தேவருக்கு நடைபெற்ற தீர்த்தவாரி. வடலூர் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா. அனுமதி இல்லை என்றாலும் ஜோதியை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். தேசத்தின் சொத்தான கனிம வளத்தை சட்டவிரோதமாக சுரண்டுவதை அனுமதிக்க கூடாது. கனிம வள வழக்குகளை பட்டியலிட தலைமை பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வியாழக்கிழமைகளில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெறும். சுகாதாரத்துறை தகவல். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல். சேலத்தில் அனுமதியின்றி நடைபெற்ற எருதாட்டம். மதுரை உசிலம்பட்டி அருகே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி கிடைக்காததால் பாரம்பரிய முறைப்படி காளைகளுக்கு மரியாதை செலுத்தி விழா எடுத்த மக்கள். மானாமதுரை பகுதிகளில் காட்டு பன்றிகளால் பயிர்கள் சேதம். அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. துறையூரில் 2 மாதங்களாக விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள தண்ணீர். சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களின் காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் முதலீடு செய்ய இது உகந்த நேரம் என உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2.38 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேலும் 682 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 8891 அதிகரித்து உள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 158.04 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தர குறியீடு மிக மோசம் என பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் பசார் பகுதியில் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் மேற்கே பாத்கிஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் 26 பேர் உயிரிழந்து உள்ளனர். அபுதாபி ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தின. கொரோனாவை வெல்ல கூட்டு முயற்சிகள் தான் ஒரே வழி என சீன அதிபர் ஜின்பிங் கூறியுள்ளார்.
ஜெர்மனியில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 34,286 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. டாங்கா தீவில் ஏற்பட்ட சுனாமி மற்றும் எரிமலை சீற்றத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அதனை தான் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தெரிவித்துள்ளார். சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் இன்று தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பழனி முருகன் கோவில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி கிரிவல பாதையில் கைகளில் சூடம் ஏற்றி சூரிய வழிபாடு செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 12ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா பரவல் காரணமாக 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று தைப்பூச திருவிழா என்பதால் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்றாலும் பக்தர்கள் கிரிவல பாதையில் வலம் வந்து கைகளில் சூடம் ஏற்றி சூரிய நமஸ்காரம் செய்து முருகனை வழிபட்டனர். மேலும் பாத விநாயகர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கிரிவல பாதையை வலம் வந்தனர். தைப்பூச திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் கோவில் வளாகத்திற்குள்ளேயே தேரோட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் மிக எளிமையான முறையில் கோவில் உட்பிரகாரத்தில் நடைபெற்று வருகிறது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து 8:30 மணியளவில் சுவாமி அஸ்திர தெய்வர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு சாயரட்ச தீபாராதனையை தொடர்ந்து 5:30 மணியளவில் யாகசாலையிலிருந்து சுவாமி அலைவாயு கந்த பெருமான் எழுந்தருளி திருக்கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து அருள் பாலிக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அமலில் உள்ளதால் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. இந்த நிலையில் தைப்பூசத்தன்று நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டி பாத யாத்திரையாக திருச்செந்தூர் வந்துள்ள பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள தூண்டிகை விநாயகர் கோவிலில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். பின்னர் அங்கிருந்து பைரவர் கோவில் கடற்கரையில் புனித நீராடி தங்களது ஊர்களுக்கு திரும்பிச் செல்கின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசனம் இன்று நடைபெற்றது. பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவித்தும் ஜோதியை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் குவிந்தனர். மனிதன் தனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை நீக்கினால்தான் கடவுள் என்ற ஜோதி தெரியும் என்பது வள்ளலாரின் கோட்பாடு. அதன் அடிப்படையில் தான் 7 திரைகளை நீக்கி 6 முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். ஜோதியை பார்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் உலகம் முழுவதும் உள்ள சாதுக்கள் தைப்பூச தினத்தன்று இங்கு குவிவார்கள். இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் குவிந்துள்ளனர்.
தைப்பூசத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் வாயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இதுபோன்ற பண்டிகை நாட்களில் கோவில்கள் மூடப்பட்டிருப்பது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த பக்தர்கள் உரிய கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கோவில்களின் அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். வருஷம் இங்கே மாலை போட்டு பால்காடு சபையில் மாலை போட்டு இங்கே விசேஷமாக நடக்கும். இந்த வருஷம் லாக்டவுனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்தியாக போயிட்டுருக்கோம். இந்த விஷயம் இந்த நேரத்தில் கொரோனா நேரத்தில் இந்த மாதிரி மக்கள் வந்து சேஃப்டியாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். அதை பூட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு போகிறது கொஞ்சம் திருப்தியாக நினச்சிக்கிறோம். வேறு என்ன பண்ண முடியாது. ஏன்னா கொரோனா டைமில் எல்லாருமே வந்து ஒத்துழைக்கணும். அது வந்து எல்லாருக்கும் நம்ம நல்லது. அதனால் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கும். கனிம வளத்துறை தொடர்பான நிலுவை வழக்குகளை தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிமெண்ட் தயாரிப்பதற்கு தேவையான கனிமங்களை பெரம்பலூர் மாவட்டம் தேரணி கிராமத்திலிருந்து வெட்டி எடுத்துக் கொண்டு செல்வதற்கான வாகன அனுமதி வழங்குமாறு தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி சென்னை டால்மியாபுரத்தில் உள்ள டால்மியா சிமெண்ட் நிறுவனம் 2016ஆம் ஆண்டு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தது. இது தொடர்பான விசாரணையின் போது உரிய விதிகளை கடைபிடிக்காமல் கனிம வளங்கள் அனுமதி அளவை விட கூடுதலாக எடுக்கப்படுவதாகவும் இதுபோன்ற வழக்குகள் நீதிமன்றங்களில் இடைக்கால உத்தரவுடன் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசிற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துகின்றன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இதுபோன்ற வழக்குகளை தேடி பட்டியலிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு ஆவணங்கள் காணாமல் போதல், மனுக்களை வேறு இடங்களில் மாற்றி வைத்தல் போன்ற செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது பதிவாளர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பெரிய அளவில் வருவாயை ஈட்டித்தரும் கனிம வளத்துறை தொடர்பான நிலுவை வழக்குகளை தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு பதிவாளர் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவற்றை விரைந்து முடிக்க தேவைப்பட்டால் சிறப்பு அமர்வு அமைக்கலாம் என்றும் பரிந்துரைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களுக்கு 3வது முறையாக வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்தனர். இதனையடுத்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 13 மீனவர்களையும் ஜனவரி 4ஆம் தேதி வரை ஜாப்னா சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தனர். பின்னர் சிறை காவல் முடிந்ததை அடுத்து 13 மீனவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஜனவரி 18ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்படுவதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 3வது முறையாக பிப்ரவரி 1ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வியாழக்கிழமை தோறும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெறும் எனவும் இதற்காக மட்டும் 600 முகாம்கள் தமிழகம் முழுவதும் செயல்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இல்லம் தேடி பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை செலுத்தும் பணியை அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நோய் தொற்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் பரவல் அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவ கலந்தாய்வு குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் முடிவு தெரிந்தவுடன் கலந்தாய்வு தேதி குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் குறிப்பிட்டார். புதுக்கோட்டையில் பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்பட்ட வழுக்குமரம் ஏறும் போட்டியில் போட்டி போட்டுக் கொண்டு பலரும் ஏற முயன்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளான போர்க்காய், வழுக்குமரம் உள்ளிட்ட போட்டிகள் பிரம்மாண்ட முறையில் நடத்தப்படுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக வடகாடு பகுதிகளில் நடத்தப்படும் வழுக்குமரம் ஏறும் போட்டிக்கு ரசிகர்கள் ஏராளம். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான வழுக்குமரம் ஏறும் போட்டி இன்று வடகாடு பரமநகர் பகுதியில் நடைபெற்றது. 55 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த வழுக்குமரத்தில் ஏறும் முயற்சியில் திருச்சி, எரிச்சி, பனங்குளம், வடகாடு ஆகிய ஊர்களை சேர்ந்த 6 அணிகள் களம் இறங்கி பலமுறை பல மணி நேரம் முயன்றன. இதனையடுத்து போட்டிக்கு வெற்றியாளர்களை தீர்மானிக்க அதிக உயரம் ஏறும் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் என விழா கமிட்டியினர் அறிவித்ததை அடுத்து அதிக உயரத்தை தொட்ட எரிச்சி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு ரொக்க பணம் 25,000 பரிசாக வழங்கப்பட்டது.
சென்னை அம்பத்தூரில் சைக்கிளில் செல்லும் சிறுவனை வெறிநாய்கள் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை அம்பத்தூர் பன்னீர்செல்வம் தெருவில் இரவு சுமார் 7 மணியளவில் சிறுவன் ஒருவன் தனது வீட்டின் அருகே சைக்கிளை ஓட்டி சென்றுள்ளான். அப்பொழுது அங்கிருந்த 2 தெருநாய்கள் சிறுவனை வேகமாக துரத்தி உள்ளது. நாய்களிடமிருந்து தப்பிக்க சிறுவன் சைக்கிளை வேகமாக இயக்கி சென்றதில் சிறுவன் நிலை தடுமாறி அங்கிருக்கும் வாகனத்தில் மோதி கீழே விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வெளியே வரவே நாய்கள் திரும்பி செல்கின்றன. தப்பி பிழைத்த சிறுவனுக்கு பயத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார். சமீபத்தில் முகப்பேரில் சிறுமி ஒருவரை நாய்கள் தாக்கி படுகாயமடைந்த நிலையில் அம்பத்தூரில் சிறுவனை நாய் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் அவற்றில் சிலவற்றில் வெறிநாயாக இருப்பதும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகராட்சி நிர்வாகமும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொரோனா விதிமுறைகள் காரணமாக பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. வேண்டுதலை நிறைவேற்ற வரும் பக்தர்கள் கொண்டு வந்த காவடியை மலையடிவாரத்தில் செலுத்திவிட்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு செல்கின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வைரவேல் சாத்தப்பட்டு பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில் வாசல் கதவின் முன்பு விளக்கு ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக அனைத்து வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலும் மூடப்பட்டது. இதற்கிடையில் தைப்பூசத்தை முன்னிட்டு அங்கு வந்த பக்தர்கள் மூடப்பட்ட கோவிலின் முன்பாக நின்று சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து வராக நதிக்கரையோரம் உள்ள விநாயகர் கோவிலின் முன்பாக நின்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே காணும் பொங்கல் அன்று ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்ததால் அதற்கு அடுத்த நாளில் அவ்விழாவை பொதுமக்கள் கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காணும் பொங்கல் தினத்தன்று அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் விளையாட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டில் காணும் பொங்கல் அன்று கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக ஞாயிறு ஊரடங்கு அமலில் இருந்ததால் அந்த விழா அதற்கு மறுநாளான திங்கள் நாளன்று பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டன. அந்த வகையில் மயிலாடுதுறை நலத்துக்குடி ஊராட்சியில் புதுக்காலனியில் நடத்தப்பட்ட விளையாட்டு விழாவில் சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விளையாடி உற்சாகமாக கொண்டாடினர். இதில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும், கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தாளவாடி மலைப்பகுதியில் விவசாய விளைநிலங்களில் புகுந்த காட்டு யானைகளை டிராக்டர்கள் மூலம் விவசாயிகள் விரட்டியடித்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் வனத்தை விட்டு வெளியேறி வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமங்களில் புகுவது வாடிக்கையாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதி மாதஹள்ளி கிராமத்தில் உள்ள விவசாய விளைநிலங்களில் 2 காட்டு யானைகள் முகாமிட்டபடி வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. காட்டு யானைகள் விளைநிலங்களில் சுற்றித் திரிவதை கண்ட அந்த பகுதி விவசாயிகள் ஒன்று சேர்ந்து டிராக்டர் பயன்படுத்தி காட்டு யானைகளை சத்தம் போட்டு விரட்டினர். வனப்பகுதியிலிருந்து தினமும் காட்டு யானைகள் வெளியேறி விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் வனப்பகுதியை விட்டு யானைகள் வெளியேறாமல் தடுக்க வனப்பகுதியில் அகழி வெட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருவதால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பேருந்துகளில் மட்டும் சுமார் 3,37,000 பேர் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஏதுவாக வழக்கமாக இயங்கும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் என்று நேற்று காலை முதல் 4,130 பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று பொதுமக்கள் அதிக அளவில் சென்னைக்கு வருவதால் MMDA முதல் கோயம்பேடு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல ஆம்னி பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் ஒரே நேரத்தில் வந்ததால் கோயம்பேட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சிறப்பு பேருந்துகள் நாளை வரை இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
முழு ஊரடங்கின் போது ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகளில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், முழு ஊரடங்கு சமயத்தில் ரயில் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆட்டோ மற்றும் டாக்ஸிகளில் பயணம் செய்வோரிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் இதனை தடுத்து அதிக கட்டணம் வசூல் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் 2வது நாளாக சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஒரு மாதமாக சுகுணாபுரம், ஈபி காலனி, சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வனத்துறையினர் கூண்டு வைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று காலை PK புதூர் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் சிறுத்தை பதுங்கியிருப்பதை கண்ட குடோன் ஊழியர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் குடோன் மேற்புறத்தில் வலையை விரித்தும் முகப்பு வாசலில் ஒரு கூண்டும் பின்புறமாக ஒரு கூண்டும் வைத்து சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இரவு சிறுத்தை கூண்டுக்குள் சிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை அந்த சிறுத்தை சிக்கவில்லை. இதுகுறித்து கால்நடை மருத்துவர் கூறுகையில், உணவிற்காக அந்த சிறுத்தை கூண்டிற்குள் சிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சிறுத்தையை பாதுகாப்பிற்காக மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சிறுத்தை பிடிக்கும் பணியில் 40க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சுற்றியுள்ள கிராமங்களில் காட்டுப்பன்றிகளால் நெல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. மானாமதுரை தாலுகாவிற்கு உட்பட்ட பீசர்பட்டினம், ராஜகம்பீரம், கால்பிரவு, முத்தனேந்தல், இடைக்காட்டூர், கட்டிக்குளம், மேலமேல்குடி, கீழமேல்குடி, கொம்புகாரணேந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் வயல்களுக்குள் புகுந்து பயிர்களை கடுமையாக சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் பெரும் பாதிப்படைந்த விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட உழைப்பு வீணாகி பேங்க்ல இருந்து கடனும் கட்ட முடியாத சூழ்நிலை தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப கவலையா இருக்கும். எல்லா குடும்பமுமே கவலையா இருக்கும். இதுக்கு அரசாங்கம் தலையீடு செஞ்சு எங்களுக்கு வாங்கின லோனை தள்ளுபடி பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, பயிர் காப்பீட்டில் கால்நடை தாக்குதல், அதாவது என்னன்னா இந்த வெள்ளாமை இயற்கை சீற்றங்களாலே இன்சூரன்ஸ் தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த கிளாஸையும் சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்னா, விலங்குகளால் ஏற்படக்கூடிய சேதத்தையும் இது விளைச்சல் இழப்பீட்டில் இதையும் சேர்க்கணும். இது தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கோரிக்கையை நாங்கள் வைக்கணும். பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்குமே அரசு உரிய முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். துறையூர் அருகே ஏரி நீர் விவசாய நிலத்திற்குள் புகுந்ததால் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிப்படைந்த விவசாயிகள் நிவாரணம் கோரி வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சிங்களாந்தபுரம் ஏரி பருவமழையால் 16 வருடங்களுக்கு பிறகு நிரம்பி வருகிறது. தற்போது ஏரியின் கிழக்கு பகுதி காளிப்பட்டி விளைநில பகுதியில் கரை இல்லாததால் ஏரி நீர் அருகே உள்ள விவசாய நிலங்களில் புகுந்துள்ளது. ஏரி நீர் விவசாய நிலத்தில் 2 மாத காலத்திற்கு மேலாக தேங்கி நிற்பதால் விவசாயிகள் தங்களது நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏரியின் கிழக்கு பகுதியில் கரை அமைக்க பொதுப்பணித்துறை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள், இதே நிலைமை நீடித்தால் இந்த வருடம் முழுவதும் விவசாயம் செய்ய முடியாது என வேதனை தெரிவிக்கின்றனர். எங்கள் வயலில் தண்ணீர் புகுந்து 4 மாதங்கள் ஆகியும் எந்த விதமான எங்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை. ஆகையால் எங்களுக்கு இழப்பீடு தருமாறு இந்த தமிழக அரசையும் கேட்டுக்கொண்டு வருங்கால மழை காலங்களில் எங்களுக்கு கரை அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புல்லட் என்ற காளை மாடுபிடி வீரர்களை கதிகலங்கச் செய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு சொந்தமான அந்த புல்லட் காளை போட்டியில் பங்கேற்ற சிறந்த காளையாக அறிவிக்கப்பட்டு கார் பரிசும் வழங்கப்பட்டது. தமது காளைக்கு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க எந்தவித சிறப்பு பயிற்சிகளையும் தருவதில்லை என தெரிவிக்கும் காளையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன், நாட்டு இன ரகமான தமது காளை இயல்பான வீரத்தை வெளிப்படுத்தியே பரிசினை வென்றிருக்கிறது என்று பெருமிதம் தெரிவிக்கிறார். அந்த மாட்டுக்கு என்ன குணமோ அதை பண்ணும். சாப்பாடு அதுக்கு என்ன வைட்டமின் வேணுமோ அது பூரா கொடுப்பேன். புல்லட் பிரைஸ் அடிச்சு, அது புல்லட் பிரைஸ் அடிச்சதுனால அந்த மாட்டோட பேரை புல்லட்னே வச்சோம். புல்லட்னு பேர் வச்சோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர சந்தோஷம், அளவு இல்லாத சந்தோஷம் சார். அதெல்லாம் ப்ரைஸ் வாங்கினது சாதாரண விஷயம் இல்லை, நல்ல மகிழ்ச்சி.
காரைக்குடி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 22 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மானகிரியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 22 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. சின்ன மாடு, பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டிற்கு 8 கிலோமீட்டரும் சின்ன மாட்டிற்கு 6 கிலோமீட்டரும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பெரிய மாடு, சின்ன மாடு இரண்டிலும் தேனி மாவட்ட மாடுகள் முதலாவதாக வந்து பரிசினை தட்டி சென்றன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் திரளாக நின்று கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ராஜாக்காப்பட்டி சமயக்கருப்பு கோவிலில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்பட்டது. அந்த தடை இதுவரை நீக்கப்படவில்லை. இந்த நிலையில் அக்கோவில் ஜல்லிக்கட்டுக்கு பாத்தியப்பட்ட மானுத்தூர், ராஜாக்காப்பட்டி, பாறைப்பட்டி, காரம்பட்டி என 4 கிராமங்களை சேர்ந்த காளைகளுக்கு அக்கோவிலில் பாரம்பரிய முறையில் பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பாதுகாப்புடன் கிராம மக்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்டதுடன் மாடுபிடி வீரர்களும் காளையை அடக்கும் வண்ணம் பயிற்சி அளிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் எருதாட்ட நிகழ்ச்சியில் காளைகள் திமிரி தள்ளியதில் பலர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள இரும்பாலையை அடுத்த கீரை பாப்பம்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் சில காளைகள் கயிறு பிடிகளை மீறி திமிரிக் கொண்டு ஓடின. சில இளைஞர்களை காளைகள் தூக்கி வீசியபடி தறிக்கெட்டு ஓடியதை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு களித்தனர். இதற்கிடையில் அவ்வாறு ஓடிய காளைகள் அங்கிருந்த பார்வையாளர்கள் உட்பட பலரை இடித்தும் முட்டியும் சென்றதில் பலர் காயமடைந்தனர். காயமடைந்த நபர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் இருந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதேபோன்று சேலம் மாநகராட்சி ரெட்டிப்பட்டி பகுதியில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட எருதாட்ட நிகழ்ச்சியில் முத்து என்ற வாலிபரை காளை முட்டியதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த பெரிய சோரகை கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கலை ஒட்டி எருதாட்டம் நடைபெறுவது வழக்கம். தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக அந்த பகுதியில் எருதாட்டம், மஞ்சு விரட்டு ஆகியவைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினரின் தடை உத்தரவையும் மீறி அந்த கிராமத்தில் நடைபெற்ற எருது ஆட்டத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட காளைகளுடன் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர். இது தொடர்பாக நங்கவள்ளி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுவாக இன்றைக்கி தமிழகத்தில் உலக நாடுகளிலேயே இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை என்பது கூடுதலாக ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற கையில் இருக்கிற கைபேசி, தொலைபேசி, அந்த செல்ஃபோன் தான். அந்த செல்ஃபோனில் வருகிற ஆபாசமான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்களையும் காமத்துக்கு தூண்டுது, ஆண்களையும் இளைஞர்களையும் தூண்டுது. இன்னும் சொன்னீங்கன்னா ஒரு முதியோர் பக்கத்தில் ஒரு இளம் பெண்ணை உட்கார வைக்க முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த செல்ஃபோனில் வருகிற காமக்குரோதமான விஷயங்கள் கூடுதலாகி தேசம் முழுமையிலும் இருக்கிற இளைஞர்களையும் பெண்களையும் கூடுதலாக இது போன்ற பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவம் தடுக்க வேண்டும் என்றால் தேசம் முழுமையிலும் உலக நாடு முழுமையிலும் இருக்கிற அந்த கைபேசியில் வருகிற ஆபாச நிகழ்ச்சிகளை தடுத்து நிறுத்தாத வரை இதை தடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. மொபைலில் நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. இருந்தாலும் அதை தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க மக்கள். பயன்படுத்திக்கிட்டு அது இதுமாரி தப்பு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற பாலியல் வன்கொடுமை, வன்புணர்ச்சி இதெல்லாம் தடுக்கணும்னா இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது அரசாங்கம் அதை முழுமையாக அதுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான்.
பாலியல் வன்கொடுமைங்கிறது இப்போ அதிகரித்து வர்றதுக்கு காரணம் இன்னமும் ஆண்களுக்கு அடிமைத்தனமாக பெண்கள் இருக்கணுங்கிறது தான் ஒரே கருத்தாக இருக்குது. அதுக்கு சட்டம் தான் கூடுதலாக இயற்றி பாலியல் வன்கொடுமையை தடுக்கணும். சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படணும். ரெண்டாவது குழந்தைங்களுக்கான அந்த பாலியல் கல்வி முறையாக இன்னும் செயல்படுத்தப்படலன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம பாடத்திட்டத்திலே வாழ்க்கை கல்வின்னு ஒரு பாடத்திட்டம்லாம் முன்னாடி செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் செயல்படுத்துகிற மாதிரி தெரியல. ஸோ அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், பெற்றோர்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இது ஒரு சொசைட்டி மட்டுமே சொசைட்டியில் இப்போ அவேர்னஸ் இருக்குது, மக்களுக்கான அவேர்னஸ் வந்துருச்சு. பட் ஆனால் சட்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது மக்களோட விழிப்புணர்வும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த பாலியல் வன்கொடுமையில் தடுக்கலாம். நிறைய காலங்கள் பெண்களுக்கு மட்டுமே நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்களும் தன் வீட்டில் உள்ள பெண்கள், அம்மா, சகோதரி, இதுபோல் மற்ற பெண்களையும் நடத்த வேண்டும். அந்த மனநிலையை சின்ன குழந்தையிலிருந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். அதுதான் முக்கியமாக வன்கொடுமையை தடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அரூரில் தங்களது பகுதியில் குப்பைகள் அகற்றப்படாமல் திருவிழா காலத்தில் கூட புறக்கணிக்கப்படுவதாக பரையப்பட்டி கிராமத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பரையப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பரையப்பட்டி புதூர் கிராமத்தில் மட்டும் இதுபோன்று அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும், மேலும் பொங்கல் பண்டிகை நாட்களில் கூட தெருக்களை சுத்தம் செய்யாமலும் கழிவுநீர் கால்வாயை தூர்வாராமலும் பஞ்சாயத்து நிர்வாகம் புறக்கணிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பாக பஞ்சாயத்து நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ரயில் நிலையத்தில் கொரோனா பாதிப்பு காலகட்டத்திற்கு முன்னர் வரை அநேக ரயில்கள் நின்று சென்றன. தற்போது அந்த ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்லாததால் பயணிகள் மிகவும் அவதியடைவதாக புகார் எழுந்துள்ளது. கிராமங்களில் மழை வேண்டி பொங்கல் வழிபாடு நடத்துவது போல் தங்கள் கீரனூர் ரயில் நிலையத்திற்கு முன்பு போல் ரயில்கள் நின்று செல்ல பொங்கலிட்டு நூதன முறையில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் அண்மை காலமாக குடியிருப்பு மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் கரடி, காட்டு எருமை, சிறுத்தை, யானை போன்ற வனவிலங்குகள் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் குன்னூரிலிருந்து டால்பின் நோஸ் பகுதிக்கு செல்லும் சாலையில் வனப்பகுதியிலிருந்து சாலையை கடந்து சென்ற சிறுத்தையை வாகன ஓட்டி ஒருவர் தனது கைபேசியில் படம் பிடித்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திருக்குளத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாளை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த தெப்ப திருவிழாவில் கோவில் அலுவலர்கள், முக்கியஸ்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கத்திற்கு மாறாக பக்தர்கள் கூட்டமின்றி தெப்ப திருவிழா அமைதியாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் ரெட்டிப்பட்டி கிராமத்தில் தடையை மீறி இளைஞர்கள் எருதாட்டம் நடத்தினர். அந்த எருதாட்டத்தில் மாடுபிடி வீரர்களை திமிரிக்கொண்டு மாடுகள் ஓடின. அப்போது மாடுபிடி இளைஞர்கள் மற்றும் வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்களை மாடுகள் முட்டிச் சென்றன. அதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூரில் வசிப்பவர் ராஜேஷ். இவர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கு திருடிய நகை மற்றும் பணத்தை அங்கேயே எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ராஜேஷின் மாமனார் குடும்பத்தினரை தாக்கிவிட்டு தப்பி மறைந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சி பரவலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பெண்ணின் செயினை பறித்துக் கொண்டு தப்ப முயன்ற வழிப்பறி கொள்ளையனை கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நாற்றம்பள்ளி காவல்துறையினர் கொள்ளையனை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர்.
அருகே முரத்தால் அடித்து பேய் விரட்டும் வினோத திருவிழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாழப்பாடி அடுத்த பொன்னாரம்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகை தோறும் பேய் விரட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் குழந்தை பாக்கியம், நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என நம்பிக்கையோடு ஏராளமான பெண்கள் இந்த வினோத விழாவில் தானாக முன்வந்து பூசாரிகளிடம் முரத்தால் அடி வாங்கி பேய் விரட்டு விழா கொண்டாடினர். நாகர்கோவில் நாகராஜா கோவில் தைத்தேர் திருவிழா இன்று தொடங்கியது. குமரி மாவட்டம் மட்டுமல்லாது கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவிழாவின் 10ஆம் நாளான நாளை மாலை சாமி ஆராட்டு எழுந்தருளல், இரவு ஆராட்டு துறையில் இருந்து சுவாமி கோவிலுக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகர் கோவிலில் கொரோனா தடுப்பு காரணமாக தைப்பூச திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கோவிலையொட்டியுள்ள ஏரி மற்றும் குளக்கரைகளில் அமர்ந்து மொட்டையடித்தனர். ராஜகோபுரத்தின் முன்புள்ள 16ஆம் கால் மண்டபத்தின் எதிரே தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி கந்தசுவாமியை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்று உவரி ஸ்ரீ சுயம்புலிங்க திருக்கோவில். இக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. நிறைவு நாளான இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கொரோனா பரவல் தடுப்பு காரணமாக மிக குறைந்த அளவு பக்தர்களே அனுமதிக்கப்பட்டனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பத் திருவிழா பக்தர்கள் இன்றி விமர்சையாக தொடங்கியது. தெப்பத்துக்கு பூ அலங்காரம், மின்விளக்கு அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யப்பட்டுள்ளன. மங்கள வாத்தியம் இசைக்க தேவாரம், வேத பாரண்யத்தோடு எழுந்தருளிய கபாலீஸ்வர சுவாமிகளுக்கு தெப்ப குளத்தை சுற்றி வீதிகளில் கபாலீஸ்வர சுவாமியை மக்கள் வீடுகளில் இருந்தவாறே தரிசித்தனர். முதல் நாளில் தெப்பம் 5 சுற்றுகள் குளத்தில் வலம் வந்தது. 2வது நாளில் குளத்தில் 7 சுற்றுகளும், 3வது நாளில் 9 சுற்றுகளும் தெப்பம் வலம் வர உள்ளது. சிங்கார வேலர் புறப்பாடும் நடைபெற உள்ளது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர்.